ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா யூனிக்ஸோட ஜென்ஸி ஸ்பீக்கர். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம ஸ்பீக்கரோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன் பார்த்தோம்னா இது வந்து ஒரு க்யூப் ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டேக் கொடுத்துட்டாங்க பாக்ஸ்லேயே. அப்புறம் வந்து இது ஒரு லைட் வெயிட் தான், வந்து ஒரு 230 கிராம்ஸ் தான் வருது. அண்ட் இதில் மியூசிக் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ணுறதுக்கு, மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ஆக்ஸ் போர்ட், பவர் ஸ்விட்சும் இருக்குது. தென் இந்த சைட் யூஎஸ்பி அப்புறம் டிஎஃப் கார்டுக்கான ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. தென் கனெக்டிவிட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீக்கரில் ப்ளூடூத் 5.0 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்போ கேட்டது தான் இந்த ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி. இதில் IPX4 இருக்குது. அண்ட் தென் இதுதான் இதோட மைக் குவாலிட்டி. ஸோ இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட மைக் குவாலிட்டி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கன்க்ளூஷனில் இதோட ப்ரைஸும் அப்புறம் வந்து இது யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தோம்னா இது வந்து ஒரு 5 வாட் ஸ்பீக்கர் தான். ஸோ லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் 5 வாட்ஸுக்கு ஒரு சிங்கிள் பர்சன் குரூப்பாக போனால் பரவாயில்ல, அது ஓகேவாக தான் இருக்குது சவுண்டு. ஆனால் ஃபுல் சவுண்ட் வச்சிட்டோம்னா பேஸ் வந்து சும்மா பயங்கரமாக வரும். பேட்ரி குவாலிட்டி பற்றி சொல்லணும். பேட்ரி வந்து ஜஸ்ட் 5000 mAh தான் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் 500 mAh. ஸோ 1 hour தாங்கும் ஃபுல் சவுண்டில் வச்சா. அண்ட் இதோட ஃபுல் சவுண்டில் வைக்கும்போது பேஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸ்பீக்கரே பயங்கரமாக வைப்ரேட் ஆகும். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரைஸுன்னு வந்தால் ஃப்ளிப்கார்ட்டில் நான் வாங்கும்போது 300 rupees சம்திங் இருந்தது. ஆனால் இப்போதைக்கு என்ன ப்ரைஸுன்னு பார்த்தோம்னா 400 rupees இருக்குது. பிக் பில்லியன் டேஸ் வேறு போகுது. ஃப்ளிப்கார்ட், அமேசானில் ரெஃபர் பண்ணி பாருங்கள்.